நேரத்துல அந்த வருஷத்துல நம்ம எழுந்திருக்க முடியாதபடிக்கு சில காரியங்கள் நம்மை தடப்படுத்தி இருக்கலாம். கர்த்தருக்காக எழுத முடியாதபடிக்கு, கர்த்தருக்காக எதையாவது செய்ய முடியாதபடிக்கு அது நம்மை தடைப்படுத்தி வைத்துக் கொண்டே இருந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், நீ அதெல்லாம் உத்தரித்து எழுப்பு. அல்லேலூயா. எழுப்பு எழுப்பு, வஸ்திரத்தை நினைச்சி கரைத்துக் கொள்ள சொல்றார். அல்லேலூயா. எழுப்பு எழுப்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற பலன், கர்த்தர் கொடுக்கிற வல்லமையை நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்வோம்? ஆண்டாம் இருக்கிற பலத்தோட இருக்கும். பாத்தீங்கன்னா யானையோட சின்னதா தான் இருக்கும், ஆனா யானையோட பலன் அதுக்கு அதிகம். அல்லேலூயா. பிடிங்கி எரியறதுக்கான பலன் அதுக்கு என்ன இருக்குது? ஒரு கோபுல இருக்கு. மாண்டாசுரத்து கோபுல அந்த பலன் அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு மரத்துல அப்படி தூக்குச்சுன்னா அந்த மரம் மேலோடு ஒரு திருவிக்கு வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பலனை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, எழும்பு, நீ எழும்பு, வல்லமையை தரித்துக் கொள். அல்லேலூயா. நீ ஏன் உட்கார்ந்து கொண்டே இருக்கிற? நீ ஏன் படுத்துக் கொண்டே இருக்கிற? ஏன் சோர்ந்து போய் இருக்கிற? நீ எழும்பு. நீ 2025 வரைக்கும் நீ உட்கார்ந்துட்டது போதும், எழுந்து நான் சொல்றேன். உன் குடும்பத்துக்குள்ளான தேவைகளை நீ சந்திக்கும்படி, உன் குடும்பத்துக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்படி நீ எழுந்து எழும்பு. எழும்பி ஆண்டவருடைய வல்லமையை தரித்துக் கொண்டாதான் உன் குடும்பத்துக்குள்ளான தடைகளை, உன் குடும்பத்துக்குள்ளான தீமைகளை நீ நன்மையாக மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அடுத்து சொன்னாரு, நிச்சய பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள். அல்லேலூயா. சபைதான் எருசலேம் என்றுன்னா தேவனுடைய வீடு. சீயோன் என்று சொன்னா தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம்.